சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க சென்ற காவல்துறையினருடன் சீமான் வீட்டு காவலாளி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டி போலீசாரை தாக்கினார். இதனால் போலீசாருக்கும் காவலாளிக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி காவலாளி துப்பாக்கி இதனைத் தொடர்ந்து சீமானின் மனைவி கயல்விழி வீட்டிலிருந்து வெளியே வந்து காவலாளியின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து சம்மனை கிழித்த நபரும் சீமான் வீட்டு காவலாளியும் கைது செய்த காவல்துறையினர் வீட்டு காவலாளியிடமிருந்த கைத்துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சீமானின் வீட்டுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விஜயலட்சுமி அளித்த புகார் சீமான் நாளை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்றும் அவ்வாறு ஆஜராகாவிடில் கைது செய்ய நேரிடும் என்றும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன சாரி